எந்த டிவின்னு கொஞ்சம் சொல்லு. ரெட்பிக்ஸ் ஆன்லைன் யூடியூப் ஆன்லைன். ஓ நல்ல கேள்வி. மாறலா சரியா ஒரு பக்கமா என்ன பதில் சொல்ல கூட நீ குறுக்க கேள்வி. நீ முதல்ல 7 கேள்வியை தயார் பண்ணிட்டு வந்து போடாத. உன் மைண்ட் எவ்வளவு ப்ரிஜுடிஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது இதுல என்னை கில்ட்டி ஆக்கிடலான்னு பாக்குறேன். பரவாயில்ல. வேலை தானே. வேலை என்ன வேலை? கில்ட்டி ஆக்குறதா உன் வேலையா? கில்ட்டி ஆக்குறது வேலை இல்ல. பிறகு இல்ல வேலை என்ன? கேள்வி ஆக்குறதா வேலையா? கேள்வி கேக்குறது வேலை. கேள்வி கேட்கற பதில் சொல்றேங்கறல்ல. அதுக்குள்ள நீ ஜோடிக்கிற மரிச்சை அடிக்கடி ஜோடிக்கிற. என்னோட கேள்வியே முழுசா உங்களுக்கு பதில் பண்ணேன். இவ்வளவு பத்திரிக்கையாளர்கள் என்னை விட மதிக்கிறவே யாரெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேட்பியா? நீ ஆம்பளை கேளு. என் மகன் துரைவையாபுரி பினாமியில வாங்கல. அவன் எம்பிஏ படிச்சிருக்கான். இன்டர்வியூ போனான். ஐடிசியில தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது. கோதுமை மாவு, கடலை மாவு, பருப்பு, ஆட்டா மாவு, சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான். தமிழ்நாட்டில் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத இன்னொருத்தருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாங்க. பினாமியில அரசியல்வாதிகள் பினாமியில சொத்து சேர்த்து பினாமியில தொழில் நடத்துறாங்க. காலேஜ், சாராய தொழிற்சாலை அப்படின்னு. புகை அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு. மாறலே சரியான, மாறலே தப்பு. ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த தாயை கற்பழிக்க போறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த மகளை தகப்ப பெண்டாட போறது இல்ல. புகை பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. ஆனால் இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஜெயலலிதா சர்க்கார் தமிழ்நாட்டில் சிகரெட்டு புகை எதுவும் விற்க கூடாதுன்னு சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். முதலாள வரவேற்க தயாராக இருக்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியலங்கிறதுக்காக நான் அவனுக்கு எந்த சொத்து நான் ஏற்படுத்தி கொடுக்கல. அவன் முயற்சியில் அவன் பண்ணி அவன் தொழில் பண்றான். நான் நியாயப்படுத்தல. இதுதான் எத்திக்ஸ். போதுமா உனக்கு? இதுக்கு மேல வேணுமா? இதுக்கு மேல வேணுமா? போதுங்க. என்னை குற்றப்படுத்த முடியல. அவ்வளவு விஷத்தை அவன் மனசுல வச்சுட்டு வந்திருக்கேன். பின்னாடி இந்த கூட போட்டுறலாம். நீ இந்த கேரக்டர் போட்டு யாருக்குன்னு தெரியாது. அப்படியா? உனக்கு அவ்வளவு விஷயம் மேல இருக்கு. ஒரு ஆள் நல்ல மனுஷன் அதையும் காலி பண்ணிட்டு போடாதீங்க.